மாற்றி மாற்றி சொல்லுவாங்கல்ல, அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அவங்களுக்கு தேர்தல் பயம், தோல்வி பயம். அமித்ஷா அவர்கள் 2026 கூட்டணி ஆட்சி, அதாவது கூட்டணி ஆட்சி தான் அமைகின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வைகை செல்வன் அப்படி இல்லை, அதிமுகவே ஆட்சி அமைக்கும் விரும்ப மாட்டாங்க. தமிழக மக்கள் கூட்டணி ஆட்சியை விரும்ப மாட்டாங்க வைகை செல்வன். இல்லை, அது குறித்து அமித்ஷா அவர்களும் அதிமுக பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய பழனிசாமி அவர்களும் பேசுகிறார். நீங்க இன்னைக்கு உள்ள பேசக்கூடாது, அன்னைக்கே அமித்ஷா அவர்கள் அவருடைய தலைமையில் ஆட்சி அமையும் சொல்லியிருக்கிறாங்க. நல்லது நடக்கும். அமித்ஷா அவர்கள் 2026 கூட்டணி ஆட்சி, அதாவது கூட்டணி ஆட்சி தான் அமைகின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வைகை செல்வன் அப்படி இல்லை, அதிமுகவே ஆட்சி அமைக்கும் விரும்ப மாட்டாங்க. தமிழக மக்கள் கூட்டணி ஆட்சியை விரும்ப மாட்டாங்க வைகை செல்வன். இல்லை, அது குறித்து அமித்ஷா அவர்களும் அதிமுக பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய பழனிசாமி அவர்களும் பேசுகிறார். நீங்க இன்னைக்கு உள்ள பேசக்கூடாது, அன்னைக்கே அமித்ஷா அவர்கள் அவருடைய தலைமையில் ஆட்சி அமையும் சொல்லியிருக்கிறாங்க. நல்லது நடக்கும். அமித்ஷா அவர்கள் 2026 கூட்டணி ஆட்சி, அதாவது கூட்டணி ஆட்சி தான் அமைகின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வைகை செல்வன் அப்படி இல்லை, அதிமுகவே ஆட்சி அமைக்கும் விரும்ப மாட்டாங்க. தமிழக மக்கள் கூட்டணி ஆட்சியை விரும்ப மாட்டாங்க வைகை செல்வன். இல்லை, அது குறித்து அமித்ஷா அவர்களும் அதிமுக பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய பழனிசாமி அவர்களும் பேசுகிறார். நீங்க இன்னைக்கு உள்ள பேசக்கூடாது, அன்னைக்கே அமித்ஷா அவர்கள் அவருடைய தலைமையில் ஆட்சி அமையும் சொல்லியிருக்கிறாங்க. நல்லது நடக்கும். அமித்ஷா அவர்களுடைய கருத்து, அதற்கு அதிமுகவின் ரியாக்ஷன். அது தொடர்பாக பாஜகவின் மாநில தலைவரிடம் கேள்வி முன்வைக்கப்பட்ட போது அவர் ஆமான்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்ல, நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பொதுவான ஒரு பதிலோடு, ஆக்சுவலாக அது வந்து ஒரு நழுவல் பதிலாகத்தான் இருந்தது அப்படின்றத நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த தருணத்தில் தொலைபேசியில் இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் சுவாமிநாதன். சுவாமிநாதன், நம்ம தொடர்ந்து இது குறித்து பேசிகிட்டு இருந்தோம். அதாவது அதிமுகவின் தலைமையே ஒரு ஸ்ட்ராங்காக இல்லையோ அப்படின்ற கேள்வியை தாண்டி தற்பொழுது திரு நயினார் அவர்கள்கிட்ட இந்த கேள்வியை முன்வச்ச போது அவர் தரப்புலையோ ஒரு ஸ்ட்ராங்கான மறுப்போ இல்லை ஆமா கூட்டணி அப்படின்னு சொல்லலை, இல்லை அப்படின்னு சொல்லலை, அவங்க ரெண்டு பேரும் பேசிப்பாங்க அப்படின்ற ஒரு நழுவல் பதிலை தான் கொடுத்திருக்காரு. ஸோ இது போன்ற அந்த கருத்துக்களை மாநில தலைமையிலிருந்து வரப்போ நம்ம இதை எப்படி புரிந்து கொள்ளலாம்? நிச்சயமா இது வந்து அதிமுகவுக்கு வந்து ஒரு மிகவும் பலவீனமான நேரம். இது அவங்க வந்து பாஜகவோட ரொம்ப அனுசரணையான ஒரு போக்குனால இது ஒரு மிகப்பெரிய சிக்கலை அதிமுக எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இதுக்கு பின்னாடி இருக்கு. என்னன்னா, அமித்ஷா அவர்கள் அந்த நேர்காணல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் அப்படிங்கக்கூடிய பெயரையும் சொல்லல. ஏற்கனவே பாத்தீங்கன்னா இருவரும் சேர்ந்து சந்தித்த அந்த முதல் செய்தியாளர் சந்திப்பிலேயே கூட்டணி ஆட்சி அப்படின்னு அமித்ஷா அவர்களே குறிப்பிட்டிருந்தார். ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தரப்பு தொடர்ந்து அது கூட்டணி ஆட்சி கிடையாது அப்படிங்கிறத மறுப்பு சொல்லியிருந்தாங்க. இன்னமுமே இந்த அமித்ஷா அவர்களுடைய கருத்துக்கு அதிமுக தரப்புல இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரியாக்ட் பண்ணாம இருக்கிறது கீழே தொண்டர்கள் மத்தியில் ஒரு பெரிய குழப்பத்தை அந்த கட்சிக்கு ஏற்படுத்தும். தொண்டர்கள் என்பதை தாண்டி இப்ப பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அப்படிங்கும் போது அது பாஜக ஆட்சி தானோ அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணத்தையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு பரவலாக கொடுத்துரும். இது வந்து என்ன ஆகும்னா, அதிமுகவுக்கு சிறுபான்மையினர் ஓட்டுகள் ஒரு 12 முதல் 14% வரைக்கும் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் ஓட்டுகள் அதிமுக பக்கமே திரும்பாத ஒரு சூழலை கூட இது ஏற்படுத்திடும். ஏன்னா பாஜகவோட சேர்ந்து ஆட்சி பண்ண போறாங்க, அப்புறம் எதுக்கு இவங்களுக்கு நம்ம ஓட்டு போடணும் அப்படின்னு. ஆனா அதிமுக என்பது அனைவருக்குமான ஒரு இயக்கம், எல்லாருக்குமான ஒரு கட்சி. செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய காலத்திலேயே சிறுபான்மையினர் கணிசமான அளவுக்கு அவர்களுக்கு ஓட்டு போட்ட ஒரு இயக்கம் தான். இன்னைக்கும் அந்த கட்சியினுடைய அவைத் தலைவராக தமிழ்மகன் உசேன் என்கிற ஒரு சிறுபான்மையினர் தான் இருக்காரு. சோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு இயக்கம், எல்லாருக்குமான ஒரு கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவை பாஜக கூட்டணி ஆட்சின்னு சொல்றதன் மூலமா பாஜகவுக்கு பலன் இருக்கு. அவங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய 4 சட்டமன்ற உறுப்பினர்கள்ங்கிறதோட எண்ணிக்கை இதன் மூலமா அதிகமாகலாம். ஏன்னா நயினார் நாகேந்திரன் அவர்கள் சில மாதங்களுக்கு முன்பு பேசும்போது கூட ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். என்னுடைய யாத்திரை என்பது பாஜகவுக்கு அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்களை அழைச்சிட்டு போறதுதான், சட்டமன்றத்துக்குள்ள கூட்டிட்டு போறதான்னு சொல்லியிருந்தார். இன்னைக்கும் அவர் ரொம்ப அனுசரணையான ஒரு போக்கை தான் கையாளுறாரு, மென்மையான போக்கை கையாளுறாரு. நீங்க அண்மையில நடந்த அந்த இந்து முன்னணி மாநாட்டிலே பாத்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் மட்டும்தான் வந்து அரசியல் பேசல, வெறும் பக்தி பூர்வமா பேசினார். அந்த கூட்டத்துல போய் இருந்து ஏற்கனவே அதிமுக மூக்குடைப்பட்டு இருக்கிறது. அவங்க வந்து ஒரு அண்ணாவை பற்றி பேசுகிற அந்த வீடியோவுக்கு ரியாக்ட் பண்ணல என்று சொல்லுகின்றார்கள். அதுல இருந்து ஒரு 5 நாட்களுக்குள்ள இப்படி ஒரு சம்பவம் நடக்குது.
ஸோ இது வந்து அதிமுகவை ஓட்டு அரசியல்ல மிக மிக பலவீனப்படுத்தும். ஆனா இதுல பாஜகவுக்கு மிகப்பெரிய பலன் கிடைக்கும். ஏன்னா அவர்கள் வந்து அதிமுகவினர் ஓட்டுகளையும் வாங்கிக்குவாங்க, அவர்களுக்கான சித்தாந்தத்தையும் பேசிக்கிறாங்க. ஆனால் அதிமுக தன்னுடைய சித்தாந்தத்தை இதனால காவு கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதிமுக இந்த தருணத்திலும் பதில் சொல்லாவிட்டால் ஒரு மிகப்பெரிய சிக்கலுக்குள்ள அந்த இயக்கம் சிக்கிக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு தெரியுது. நன்றி திரு சுவாமிநாதன். இணைப்பில் வந்து உங்கள் தரப்பு பார்வை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி.